வணக்கம். அனைத்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். காலபுருஷ தத்துவத்தின் 8வது ராசி விருச்சிக ராசி. உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் கிரகத்திற்கு தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் விலக்கி சுகமாக வாழலாம், வெற்றி பெறலாம், பதவி உயர்வு கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபட்டால் 2025 எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். விநாயக பெருமான் செல்வ கணபதி பகவான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாக அந்த விநாயக பெருமான் செல்வ கணபதி பகவான் அருள் புரியட்டும். தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் குரோதி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் நாள் ஏகாதசி திதி 6:55 வரை சுவாதி நட்சத்திரம், அதன் பிறகு விசாக நட்சத்திரம். இன்று மீனராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம். உங்கள் ராசியில், அதாவது விருச்சிக ராசிக்கு குடும்பத்தில் அல்லது நண்பர்கள் அல்லது கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப் அதில் மீனராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை. விருச்சிக ராசி 2025 குரு பார்வை பெறுகிறது. மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு அற்புதமான தொடக்கமான காலமாக இருக்கும். நிறைய வெற்றிகளை குவிக்கும். எந்த படிப்பு படிக்கிறீர்களோ அந்த படிப்பில் நீங்கள் தலை சிறந்து விளங்குவீர்கள். அதாவது மறதி இருக்கு, மார்க் கம்மியாக எடுத்துட்டேன், இல்லை சில பொருளாதார பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகி ரூட்டு உங்களுக்கு கிளீனாக இருக்கு. மாணவ மாணவிகள் எதிர்பார்க்கும் வருடமாக அமையும். விருச்சிக ராசி தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா, ராசியில் புதன் குரு பார்வை பெறுவது ஃபர்ஸ்ட் மாணவ மாணவிகளுக்கு வெற்றி. அடுத்து ஆசிரியர் பதவியில் இருந்தால் அவர்களுக்கு யோகம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படும். அதாவது ஆசிரியர் பதவி என்றால் எந்த வேலை கற்றுக் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அல்லது ஸ்கூல் மாஸ்டர், காலேஜு, எதுவாக எந்த தொழில் நீங்கள் கற்றுக் கொடுக்கும் நிலையில் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு நிறைய, அதாவது புதனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக உள்ளது. எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. உங்கள் ராசியில் புதன் கிடைத்து உள்ளார். அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை புதன் மீது விழுவதால் நிறைய நல்ல மாற்றங்கள். 7ஆம் வீட்டில் குரு, பதவி உயர்வு, திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அடுத்து வேலை இல்லாதவருக்கு வேலை நிச்சயம் கிடைத்து பதவி உயர்வு கிடைக்கும். அரசியலில் இருந்தால் நீங்கள் சுகமாக கொடிகட்டி பரப்பீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். அல்லது அரசாங்க வேலை, தனியார் நிறுவனங்களில் இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம் இது. அதாவது விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பார்வை நிறைய பேர்கள் நிறைய நன்மைகள் அடைந்திருக்கிறார்கள். அடையாதவர்களுக்கு இந்த பதிவு, பாதிக்கப்பட்டோருக்கு இந்த பதிவு. அதாவது ஒரு நாட்டில இருந்து ஒரு நாட்டுக்குள்ள நிறைய ஏதோ ஒரு பெரிய அழிவு ஏற்படுது. அதுல இந்த பக்கம் தண்ணி இருக்கு, அக்கறைக்கு நீங்க போகணும். அக்கறைக்கு போயிட்டா நீங்க உயிர் வாழலாம், நல்லபடியா வாழ்க்கை அமைச்சுக்கலாம். அதுல இந்த விருச்சிக ராசினியர்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த சிப்பு அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 முறை தான் போகும். ஆனால் காத்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில். அதில் யார் யாருக்கெல்லாம் முதல்ல வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கெல்லாம் போய் அங்கே கரை சேர்ந்து வெற்றி அடைஞ்சிடுவாங்க. இந்த குரு பார்வையில் எத்தனை பேர் வெற்றி அடைந்தார்களோ அவங்கெல்லாம் முன்னாடி சென்றவர்கள். பின்னாடி உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் போக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாய்ப்பு வரும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்கு தற்போது தனஸ்தானத்தில் சூரியன்,
ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் 2ஆம் வீட்டில் அப்பா மூலமாக சில நன்மைகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தில் கலத்திரஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் குரு பார்வை பெறுவது யோகம். கடன் அடையும், நிறைய கடன் இருக்கு, தங்கள் கட்டுறேன், அவமானமா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்புகள். எப்படி சார் எனக்கு 10 கோடி இருக்குது, 20 கோடி இருக்குது கடன், எப்படி சார் அடைப்பேன்? எப்படி கடன் உருவானதோ அப்படி மெல்ல மெல்ல கடன் அடைய வாய்ப்புகள் சுக்கிர பகவான் கொடுப்பார். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபடுங்கள், யோகம் உண்டாகும். அடுத்து சனி பகவான், அர்த்தாஷ்டம சனி. இந்த பாதிக்கப்பட்டவர்கள் கூட்டம் சொன்ன பார்த்தீங்களா, அதில் தான் இந்த சனியோட பாதிப்பு அதிகமாக சில பேர்களுக்கு இருக்கும். சில பேர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், விபத்துகள் நடந்திருக்கும். ஒரு சிலருக்கு நிலம் விற்க முடியாமல் அந்த நிலம் விற்றால் கடனை அடைத்து விட்டு மீண்டும் ஒரு சின்ன வீட்டை வாங்கி, சின்ன ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்லேயோ ஏதோ 1000 ஸ்கொயர் ஃபீட்லேயோ வீடு வாங்கி நிம்மதியாக வாழலாம், கடன் இல்லாமல் வாழலாம் அப்படின்னு எத்தனையோ பாடுபட்டு அந்த நிலத்தை விற்க முயற்சி செய்வீர்கள். அது விற்க இயலாது. இப்போ குரு பார்வை நேரடியாக உங்கள் ராசியின் மீது, அதாவது செவ்வாய் வீடு தான் உங்கள் வீடு, குரு செவ்வாய் வீட்டின் மீது பதிவதால் குருமங்கள யோகம் உண்டாகும். அது நிச்சயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல. இதற்கு முன்பு விற்றிருந்தால் விலை கம்மியாக விற்றிருப்பீங்க, இப்போ அதிகமாக விற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5ஆம் இடத்தில் ராகு, புத்திரஸ்தானத்தில் ராகு. ஒரு சிலருக்கு அயல்நாட்டு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டாகும். அயல்நாட்டு மனிதர்களால் தொடர்புகளால் உங்களுக்கு சில நல்ல பணம் நடமாட்டம், அதாவது செல்வம் நடமாட்டம் ஏற்படும். ஒரு சிலருக்கு புத்திரஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகள் தன் சொல் பேச்சை கேட்காமல் சில சங்கடங்கள் இருக்கும். துர்க்கை அம்மனை வழிபட்டால் அதுவும் சரியாகும். 7ஆம் இடத்தில் குரு 12 வருடங்களுக்கு பிறகு 7ஆம் இடத்தில் கலத்திரஸ்தானத்தில் அமரும் போது அவருடைய பார்வை நேரடியாக 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியின் மீது விழுவதால் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவி வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். டைவர்ஸ் கேஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டைவர்ஸ் கேஸ் உங்க விருப்பம் எப்படி இருக்கோ அதன் ஏத்தாப்புலோ அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குரு பார்வை யோகத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் செவ்வாய், சந்திரன் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில், கேது 10ஆம் இடத்தில், 11ஆம் இடத்தில். இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். விருச்சிக ராசி, கோபம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான் வாழ்க்கை. அதனால வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. உங்க பேச்சு மூலமாகத்தான் சில பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகும். அதே பேச்சு மூலமாகத்தான் உங்களுக்கு உயர் பதவிகள், அதாவது அவரு மாதிரி ஒரு அற்புதமான பேசக்கூடிய மனிதர் யாரும் இல்லைன்னு அதே பேச்சால தான் உங்களுக்கு ஏற்படும். அப்போ எந்த சந்தோஷமான பேச்சுக்களை நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள். தேவையற்ற அடுத்தவர்களை தேல் போல் கொட்டும் வார்த்தைகளை பேச மறந்து விடுங்கள், அது நல்லது. அதுக்கப்புறமா நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு நேயர் சந்தித்தேன், விருச்சிக ராசி நேயர், என்னுடைய நண்பர் தான், 25 ஆண்டுகால நண்பர். அவர் ஒரு கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு 60 பேர் 70 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நான் எதையுமே ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேச மாட்டேன். கண்ணெதிர பார்த்தா தான் அதை மற்றவங்களுக்கு சொல்லுவேன். மற்றவங்களுக்கு சொல்வதன் மூலம் அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய விஷயங்களைத்தான் பேசுவேன். இப்போ அவரு பார்த்தீங்கன்னா நிறைய ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 கோடி லாஸ் ஆயிடுச்சு. அவருக்கு அவரு நிறைய பேருக்கு பாக்கி கடன் ஆயிட்டாரு, எல்லாருக்கும் கடன் ஆயிட்டாரு. அவரை போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம் எல்லாமே கூட்டின்னு போயிட்டாங்க. டிவிலையும் அவர் வந்துட்டாரு. அவருடைய பேர்லாம் இந்த மோசடி வழக்கு மாதிரி வந்தது. நான் சந்திக்கும் போது நேற்று சந்தித்து ரொம்ப நேரம் பேசிட்டு நாங்கள் 2 பேர் ஒன்றா தான் சாப்பிட்டோம். அப்போ அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்ற ரகசியத்தை என் காதில் நான் சொல்லலை, அதனால தான் நான் உயிர் வாழ்கிறேன். நான் தோத்துட்டேன்றதை அவருக்கு அவர் தெரியப்படுத்திக்கலன்றார். நான் தெரியப்படுத்திக்கல, அது நான் எப்போ தெரிஞ்சுக்கணும், நான் உயிரை விட்டுருவேன், என்னால் அது தாங்க முடியாது. ஆனால் முயற்சியை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறேன். கடன் கொடுத்தவங்கெல்லாம் பெரிய ஒவ்வொருத்தரும் 5 கோடி 2 கோடி 3 கோடி அது மாதிரி 50 லட்சம் 10 லட்சம் 50,000 எல்லார்ட்டையும் கடன் வாங்கி சில பேர்கள் இவரால் அவர்கள் வாழ்க்கை நடுத்தருக்கு வந்த நிலையில்
அவரே சொல்கிறார், என்னால் இத்தனை பேர் பாதிச்சிட்டாங்க, இத்தனை பேரோட சாபத்தெல்லாம் நான் வாங்கிக்கிட்டேன், நான் என்ன கர்மம் செஞ்சேன் அப்படின்னு அவர். ஆனால் அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, நான் தோத்துறேன்றது நான் வந்து எனக்கு சொல்லிக்கல, இருந்தாலும் நான் அதே கம்பெனியை நடத்துகிறாரு. மறுபடியும் அவர் கையில் அந்த கம்பெனி வந்திருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கடன் மாறவில்லை. கடனை பார்த்தீங்கன்னா இது வந்து நடந்து ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் மேலே ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வராரு. ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதாவது அவருக்கு பார்த்தீங்கன்னா கேது திசை புதன் திசை முடிகிற வரைக்கும் அவருக்கு வந்து நல்லா இருந்தது. புதன் திசை ஆரம்பத்தில் அதாவது 8 திசை விருச்சிக ராசிக்கு பாதி வரைக்கும் சுமாராக இருந்தது. கடைசியில் ஒரு 5 வருடங்கள் யோகம் கொட்டுச்சு பணம். அதுக்கப்புறமா போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கலில் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா அந்த புதன் திசையில் கூட எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, அது பிரச்சனை வெடிக்கல. ஆனால் கேது திசை ஆரம்பமாகும் போது தான் என் வாழ்க்கை அப்படியே சூன்யமாயிடுச்சு. கேது திசைக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். கேது திசை, கேது புத்தி, கேது அந்தரம், கேது சூட்சமம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், 2ஆம் வீட்டில் கேது, லக்னத்தில் கேது, 11ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் கேது, இது போன்ற இடத்தில் கேது இருந்தால் நீங்கள் திருக்காளஹஸ்தி ஒரு முறை சென்று காளஹஸ்தி பகவானுக்கு சனிக்கிழமை இரவு தங்கி ஞாயிற்றுக்கிழமை காலை தாமரை குளத்தில் தலை முழுகி, தாமரை குளத்தில் தலை முழுகுனா அந்த தோஷம் விலகும், அந்த கேதுவோட தோஷம் விலகும். அந்த முழுகி அங்கே வந்து குளிக்க விட மாட்டாங்க, அது ஒரு ஆபத்தை ஏற்படுத்துறதுனால. அதெல்லாம் அந்த தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு பழைய ஆடைகளை விட்டு அங்கே கிணத்துக்குள்ளே ஒரு விநாயகர் இருப்பார், பாதாள விநாயகர் சொல்லுவாங்க. அவர் தான் கேதுக்கு அதிபதி. உலகத்தில் கேதுக்கு அதிபதி பிள்ளையார் பகவான். அதே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம திரிசூலம் என்ற கோயில், ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட் இருக்குது இல்லையா, அது பக்கத்தில் திரிசூலம் என்ற 4 மலைகள் நடுப்புற ஒரு கோயில் இருக்குது, திரிசூலம் என்று. அது ராஜாங்க காலத்தில் கட்டின கோயில். அந்த கோயிலில் கேதுவாக பிள்ளையார் இருக்கார். கேது என்ன பாம்பு, அந்த பாம்பு அவர் வயிற்றில் பூணூலாக போட்டு உள்ளார். அதனால் அவரை வழிபடுவதன் மூலமாகவும் தோஷம் விலகும். அந்த பிள்ளையார் காளஹஸ்தியில் கும்பிட்டு 4 சர்பசாந்தி பூஜை செய்துவிட்டு உங்கள் முயற்சிகளை தொடர்ந்தால் ஒரே ஒரு முறை உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது அதை செய்யுங்கள், நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். 2025 வந்து ஓடிண்டே இருங்க, வெற்றி உண்டாகும். அதாவது சில இடங்களில் பாதிப்பு வரும், கடன் சில பேர்களுக்கு வரும். ஏன்னா சனி அர்த்தாஷ்டம சனி சில பேர்களுக்கு இருக்கும். ஒவ்வொருவர் இந்த கேது திசையில் பாதிக்கப்பட்டவர்கள், அடுத்து புதன் திசையில் கேது புத்தியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அது வராமல் இருக்க நீங்கள் வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் பிள்ளையாருக்கும் அர்ச்சனை செய்வது நல்லது. அடுத்து சுக்கிர திசையில் பயணிப்பவர்கள், அதாவது ஒரு புறம் பார்த்தீங்கன்னா 7 குடையவன், அவனே வந்து 11ஆம் வீட்டிற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர திசை பல பேர்களுக்கு 11ஆம் வீடில் 12ஆம் வீட்டிற்கு விரயஸ்தானத்திற்கு அதிபதி. அந்த சுக்கிரன் வந்து பல பேர் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்ன ராசியின் அடிப்படையில் அந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறாரோ அது யோகங்களை கொடுக்கும். சுக்கிர திசை உங்களுக்கு பாதி வெற்றியை கொடுக்கும், பாதி தோல்வியை கொடுக்கும். அந்த தோல்வி வரும் பொழுது அதை வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். சுக்கிர திசை இருக்கிறது. அதுக்கப்புறம் சூரிய திசை நடந்து கொண்டிருந்தால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். விருச்சிக ராசினியர்கள் 2ஆம் வீட்டிற்கு அதிபதி குரு பகவான், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு பகவான், 2க்கும் 5க்கும் உடைய குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் 2025 6ஆம் மாதம் வரை உங்களுக்கு குரு பலம், குரு பார்வை, குரு யோகம் நிறைய உள்ளது. நிறைய வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம். அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு நிறைய, அதாவது இந்த அர்த்தாஷ்டம சனியால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தரோட சுயரூபம் தெரியும். சில பேருக்கு ஏமாற்றுவாங்க, சில பேர் வந்து துரோகம் செய்வாங்க. சில கணவன் மனைவி வாழ்க்கையில் இன்னொரு பெண் வருவார், இன்னொரு ஆண் வருவார், 3வது நபர் பிரச்சனைகள்லாம் சில பேர்களுக்கு இருக்கும். அவையெல்லாம் வராமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வாழ்நாள் முழுவதும் குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது.
உங்கள் வாழ்க்கையில் ஒருமுறை திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாரிசுகள், உங்களுடைய சந்ததிகள் எந்த பிரச்சனை இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழலாம். 2025 பொறுத்தவரை உங்களுக்கு ஆரம்பம் மிக சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். முயற்சிகளை செய்யுங்க. எதெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டு நபர் மூலம் ஒரு சிலர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். துர்க்கை அம்மனை வழிபடுவது, லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது, கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் நீங்கும். ஆதி வராகமூர்த்தி வராக பெருமாளை வழிபடும் பொழுது அந்த தன் மனைவியிடம் கணவனிடம் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் நிலம், பூமி, வீடு இதன் மூலமாக பிரச்சனை இருந்தால் அது தீரும். வீடு வாங்க, நிலம் வாங்க நீங்கள் ஆதி வராகமூர்த்தி பெருமாளை நீங்கள் வழிபடலாம். கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒற்றுமை உண்டாகும், எதிரிகள் விலகுவார்கள். விருச்சிக ராசி யோகங்களை பெறப்போகிறது. 2025 வெற்றி உண்டாக போகிறது. வெற்றி கிடைத்தவர்களுக்கு இன்னும் மேலும் மேலும் வெற்றி, கிடைக்காதவர்களுக்கு இன்னும் முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் வரும். உடல் ஆரோக்கியம் 50 வயதில் இருப்பவர்கள், 60 வயது, 70 வயது, 80 வயதை கடப்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்கள் வீட்டில் உள்ள இல்ல உறுப்பினர்கள் அனைவரிடம் அழகாக பேசுங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க வாழ்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்யமும் உண்டாகட்டும். உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றிகள் கோடி. வணக்கம். வாழ்க.